ஸ்டாப் நிறுத்துங்க. இந்த மெசேஜ் தானே நீங்க அனுப்பலாம்ன்னு இருந்தீங்க. நான் அனுப்பிக்கிறேன். ஆனா இதுதான் நாம சொல்ற பிக்கெஸ்ட் பொய். எப்படின்னா, ஆமா வயசாயிடுச்சு, ரொம்ப பிஸி, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அட்டென்ஷன் பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உண்மையா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்ன நானே செலிப்ரேட் பண்றேன். எனக்கு ஒர்த் இல்ல. நான் ஒர்த் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். உங்க பர்த்டே வெறும் ஸ்பெஷல் டே மட்டும் கிடையாது. இது ஒரு பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், ஹிஸ்டாரிக்கல் டூல் டூல். ஆமா. இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்த நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்க. அத எப்படி பயன்படுத்தலாம்ன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் மை ஸ்டோரி. ரீசன் 1 சைக்காலஜி. நம்ம பிரெயின் எதுக்கு இக்னோர் பண்ணுதுன்னா, இது ஒரு நத்திங் ஆல் ட்ராப். எப்படின்னா, ஒண்ணு பண்ணா செம்மையா பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது அப்படின்னு நெனைக்கிறீங்க. அதனால செம்மையா இல்லையா, சரி நம்ம 0 சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. இது ஒரு தப்பான திங்கிங். இப்ப நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணி கிடைக்கலங்கிறதுக்காக சாப்பிடாம இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அதனால இத நாம எப்படி மாத்தலாம்ன்னு பார்க்கலாம். எப்படின்னா 1% செலிப்ரேஷன் ரூல். 100% வேணாம், 0% வேணாம். ஜஸ்ட் 1% உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறது, உங்களுக்கு பிடிச்ச படத்த பார்க்குறது. ஜஸ்ட் ஆரம்பிங்க. இப்போ 1% ஆரம்பிச்சுட்டா போதும், உங்க செலிப்ரேஷன் பிகின். இன்னும் டீப்பா போலாம். ரீசன் 2 பயாலஜி. இது சயின்ஸ், சும்மா கதை கிடையாது. இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயத்த எதிர்பார்க்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். இது உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸ குடுக்கும். இந்த ஹார்மோன் தான் உங்க ஹாப்பினஸ்ஸுக்கு காரணமா இருக்கும். இப்ப நீங்க அந்த 1% செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு டோபமைன் ஹிட் ஆயிருக்கும். உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க அத இக்னோர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸ நீங்க இக்னோர் பண்றீங்க. தேவையில்லாம வேற ஹாப்பினஸ்ஸ தேடி போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த பர்த்டேக்கு வர விஷஸ், டெக்ஸ்ட், கால்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா, ஆக்ஸிடோசின் ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஹார்மோன். இதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் கம்மியானா என்ன? ஜாலி லைஃப், அதிக வாழ்க்கை. அப்புறம் நாம எல்லாரும் தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல எத்தன பேர் இருந்தாலும் நீங்க தனியாவே இருக்கீங்க. ஆனா இந்த நாள் உங்கள ரியலைஸ் பண்ணும். உங்க செல்ஃப் ஒர்த்த நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்க தனியா இல்லைன்னு உணருவீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க. எந்த நோயெல்லாம் வரக்கூடாதுன்னு வேக்சின் போடுறோம். ஆனா நீங்க உங்க பர்த்டே தான் ஒரு பிரிவென்டிவ் மெடிசின் உங்க லைஃப நல்லா பாத்துக்கிறதுக்கு. ஆனா அத நீங்க இக்னோர் பண்றீங்க. ஸோ அத நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே, பிரெயின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம சோல். ரீசன் 3 ஹிஸ்டரி. நம்ம வரலாறு. பர்த்டேன்னா என்ன? கேக்கு, கிஃப்ட்ஸா? இல்ல, நோ. எகிப்சியன்ஸ் வந்து அவங்களோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணல. அவங்க கடவுளால நாள தான் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாரி தான் உங்க பர்த்டேவும். இது ஒரு உங்களுக்கான ஸ்பெஷல் டே. அந்த நாள்ல நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. கிரவுன போடுங்க. அப்புறம் இந்த பர்த்டே கேக் என்னன்னா, கிரீக் ஆன்சியன்ஸ் வந்து ரவுண்டான கேக்க செஞ்சு நிலா கடவுளுக்கு படைச்சாங்க. அப்புறம் இந்த கேண்டில்ஸ்ல வர வெளிச்சம் வந்து நிலாவோட வெளிச்சம். அந்த புகையில அவங்களோட பிரார்த்தனைய அவங்க கடவுளுக்கு அனுப்புனாங்க. ஸோ நீங்க கேண்டில் ஊதும்போது 1 வயசு அதிகமாகுது அப்படின்னு நெனைக்காதீங்க. நீங்க உங்களோட ஆசைய கடவுள்கிட்ட போய் சேர்த்துறீங்க. அதனால இது எப்படி ஜஸ்ட் அனதர் டே ஆகும்? என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ப்ராக்ரஸ். இப்ப லைஃப்ல ப்ராக்ரஸ் இருந்தா தான் உன்னால ட்ராக் பண்ண முடியும். இது ஒரு மைல்ஸ்டோன் மாரி. இப்ப மைல்ஸ்டோன் இருந்தா தான் டைம்லைன் வரும். இல்லைன்னா உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஃபுல்லா பிளர்ரா இருக்கும். இந்த ஃபீலிங் வரும். ஐயோ! வருஷமே போச்சு. எதுவுமே பண்ணல. என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு இருப்பீங்கல்ல. அந்த நாள் இருக்கக்கூடாது. ஸோ பர்த்டே தான் உங்களோட பெர்சனல் நியூ இயர். நியூ இயர்லேருந்து ஆரம்பிங்க. அதாவது உங்க பர்த்டேலேருந்து ஆரம்பிங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்கறது. ஓகே. எனக்கு புரியுது. நீங்க யோசிக்கிறீங்க. அ நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எனக்கெல்லாம் அட்டென்ஷன் பிடிக்காது. என்ன யார் நினைக்க போறா? அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இது அப்படி இல்ல. இது மொத்தமா உங்களுக்கு தான். 100% உங்களுக்கு தான். செலிப்ரேஷன்னா என்ன? 100 பேர் கூட இல்ல. உங்க கூட. உங்க இன்டர்னல். வாங்க ரூல்ஸ மாத்தலாம். இது உங்க அஃபிஷியல் பர்த்டே செலிப்ரேஷன் மெனு. இது ஒரு பஃபெட் மாரி. எல்லாமே நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. கேட்டகரி 1 வந்து த ஒன் அப். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட இப்ப நீங்க யார் கூட இருந்தீங்கன்னா, நீங்க 100% நீங்களா இருப்பீங்களோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட உங்க பர்த்டேவ செலிப்ரேஷன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு இன்னைக்கு பர்த்டேடா, வெளிய போலாமாடா? இல்லைன்னா உங்க கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட்லாம் இருப்பாங்கல்ல. The person is not reachable. Please. சரி அவங்கள விடுங்க.
நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்து பிளான் போட்டு, நீங்க உங்க பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணலாம். நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, "இதெல்லாம் பண்ணலாம்டா" அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. கேட்டகரி 2 ஃபிளிப் இட். இப்ப வாங்குறத விட உங்களுக்கு குடுக்குறது பிடிக்கும்னா இத பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு காஃபி வாங்கி குடுங்க. இல்ல டொனேஷன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க கிராட்டிட்யூட் பிளாஸ்ட் பண்ணுங்க. உங்க பர்த்டேல நீங்க ஒரு 5 பேருக்கு தேங்க் யூ சொல்லுங்க. நீங்க என் வாழ்க்கையில இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாரி நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இது நீங்க வாங்குறத விட குடுக்குறப்ப தான் நீங்க செம்மையா ஃபீல் பண்ணுவீங்க. கேட்டகரி 3 இது வந்து இன்ட்ரோவர்ட்ஸுக்கு, தனிமையை விரும்புறவங்களுக்கு. இந்த நாள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச புக்கு, அப்புறம் ஃபுட், கேம் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச படத்த பாருங்க. அந்த படத்துல வர ஹீரோவா நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. லைஃப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே லெட்டர் எழுதுங்க. அடுத்த வருஷம் பர்த்டேல எடுத்து பாருங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்ட்டு. பாத்தீங்களா? பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பார்ட்டியே தேவையில்ல. நம்மளோட பர்த்டேவ எவ்வளோ ஜாலியா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த பிளர் ஆகல லைஃப்ப நம்ம இன்டென்ஷனலா ஸ்டாப் பண்ணி, நம்ம ஒரு மார்க் வைக்கிறோம். மைல்ஸ்டோன் மார்க் வைக்கிறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இதுல தான் ஒரு உண்மையான சீக்ரெட் இருக்கு. நம்ம திருக்குறள்ல. "நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழா துணர்வார் பெறின்." இதுல என்னன்னா, நம்ம நாளுன்னு பார்க்கறது, அது உண்மையா புரிஞ்சவங்களுக்கு அது ரம்பம். அது நம்ம வாழ்க்கைய அறுத்துட்டு இருக்கு. இப்ப நீங்க உங்க பர்த்டேவ ஜஸ்ட் அனதர் டேன்னு சொல்றதுனால, அந்த ரம்பத்த உங்க வாழ்க்கையா அறுக்க விடுறீங்க. இப்ப நீங்க அத ஸ்டாப் பண்றதுனால, அந்த ரம்பத்த புடிச்சு நீங்க நிறுத்துறீங்க. நீங்க சொல்றீங்க, "இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் சாதிச்சது, நான் வளர்ந்தது, நான் எவ்வளோ சர்வை பண்ணியிருக்கேன்" அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. உங்க பர்த்டே வந்து நீங்க வயசாயிட்டீங்க அப்படின்னு காட்டல. நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு அது காட்டுது. ஆமா. அந்த ஃபெயிலியர் அப்புறம் அந்த கஷ்டமான விஷயங்கள், அந்த லோன்லினஸ் அதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. எல்லாத்தையும் தாண்டி நீங்க நிலைச்சு நிக்கிறீங்க. ம். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ் ஸ்லேஸ் ஸ்லைஸ் கேக்குக்கு ஒர்த்து தான். நீங்க உங்க நாள செலிப்ரேட் பண்றது ஒர்த்து தான். ஸோ உங்க பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணுங்க. இது உங்க பயாலஜிக்கல் ரைட், சைக்காலஜிக்கல் தேவை, ஹிஸ்டாரிக்கல் பிரிவிலேஜ். ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பர்த்டே டேட்ட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் அந்த செலிப்ரேஷன் மெனுல எந்த கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணுவீங்க, அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்புறம் அந்த பர்த்டே அன்னைக்கு எடுத்து பாருங்க. அப்புறம் அத நிறைவேத்துங்க உங்க பர்த்டே அன்னைக்கு. உங்க வாழ்க்கை ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. நீங்க இப்ப இருக்கிறது ஒரு இம்பாசிபிள் மிராக்கிள். அத நீங்க செலிப்ரேட் பண்ணாதனால நீங்க அத மிஸ்யூஸ் பண்றீங்க. உங்க ஸ்பெஷல் டே அது உங்க அப்பா, அம்மாக்காக இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இல்ல, இல்ல Instagram, Facebook, WhatsApp இது யாருக்காகவும் இல்ல. இது உங்களுக்காக நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கான நீ ஒர்த்து தான். இன்னைக்கு உங்க பர்த்டேவா இருந்தா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே. லெட்ஸ் ப்ளோ த கேண்டில்.